Anita's article. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதாஸ் ஆர்டிக்கல். எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வெக்கேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வெக்கேஷன் போக போகிறேன். இந்த விலாக் நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெக்கேஷன்லேருந்து வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் என்னென்னலாம் நான் அனுபவிச்சேன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கீப் வாட்சிங். பாய். இப்போ ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வாங்கியிருந்தேன், அதுதான் காட்டிகிட்ருக்கேன். ப்ளஸ் பூட்ஸ் அண்ட் டாப்ஸ் வாங்கியிருந்தேன். இது டெமோ ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃப்ளைட்டுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் இந்த மாதிரி ட்ராலி மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு லிஃப்ட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மார்னிங் 10 மணிக்கு எனக்கு ஃப்ளைட் 7:30 ஆகும்போது நான் ரீச் ஆவேன். இப்போ கிளம்பியாச்சு. இந்த டிரைவர் தான் ஃபஸ்ட்டு நான் வரும்போது பிக் பண்ண வந்திருந்தார். இப்போது திருப்பியும் அவர் தான் வந்திருந்தார். அது ஒரு ஹாப்பினஸ். ஃப்ளைட் மார்னிங் 10 மணி இருந்தனால வெயிட்டிங் ஹாலில் வேணால் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நான் எங்கேயும் போகலை. என்னோடய டெர்மினல் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் நமக்கு நைட்டு தூக்கமும் வராது, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம் இல்லையா. அதனால ஜஸ்ட் ஒரு 2-3 சப்பாத்தி மட்டும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். கேட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 6:15 ஆகும்போது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 6 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் 6 o'clock ஆகும்போதே நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போது எல்லாம் முடிச்சுட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அபுதாபியில் போய் ரீச் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அபுதாபி டு பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி. இங்கே ரியாதில் நிறைய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏர் இந்தியா, எத்திஹாத், அதுக்கப்புறமா ஃப்ளை, நாஸ், அப்புறமா எமிரேட்ஸ், அதுக்கப்புறமா சவுதியானு நிறையா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் அங்கே இருந்தது. நான் பார்த்திங்கன்னா 2.5 hours பிஃபோராகவே ரீச் ஆகிட்டேன். பக்கத்தில் வேணும் நம்ம காஃபி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் என் கையில் ஒரு பாஸ்போர்ட்டையும் பிடிச்சி போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தேன். வேறு என்ன, நமக்கு சரியான போருங்க. சாப்பிட்டுட்டும் வந்துட்டோமா, ஒரு தூக்கம் வருது பார்த்துக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால. அதனால் சும்மா உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரீச் ஆகும்போது 2-3 பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், எத்திஹாத் 302 நம்மளோட ஃப்ளைட் நம்பர். இன்னும் கொஞ்சம் ஆகிறதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. செக்இன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. இப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க அங்கே ரீச் ஆன உடனே. ஸோ ஓகே, நமக்கு கொஞ்சம் துணை இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகே, மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஷவர்மா, ஒரு கிட்கேட், அதுக்கப்புறம் மசாலா சிப்ஸ் ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. நான் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அது ஓகேவாக இருந்தது. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஒரு 2 hours ஆகும்போது நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். மேலே போகும்போது வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விண்டோ சீட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். 2 ஃப்ளைட்லையுமே எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. கனெக்ஷன் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே போர்டிங் பாஸ் பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க. ரியாத்லேயே 2த்துக்கும் போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் என்னோடய லக்கேஜ் அவங்களே டிரான்சிட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு வரலை. சுமூகமாக ஸ்மூத்தாக அப்படியே போயாச்சு. நம்ம நிறைய நர்சஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ கனெக்ஷன் ஃப்ளைட்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம எப்படி போவோம், எப்படி ரீச் ஆகும் அப்படின்லாம் டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா அதே டவுட்டோடு தான் நானும் போனேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு இன்கேஸ் 1 hour இல்லை 2 hour தான் இருக்குது கனெக்ஷன் ஃப்ளைட் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அவங்களே 2 போர்டிங் பாஸ் கையில் கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்களே லக்கேஜும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படியே இருந்தாலும் நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி லக்கேஜ் நீங்களே கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்ட்டு ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் லக்கேஜ் வெயிட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எத்திஹாதில் பார்த்தீங்கன்னா 2மே 20 kg செக்இன் பேக்கேஜ் 2ம், ஒரு ஹேண்ட் லக்கேஜில் 7 kg அலோவ் பண்ணாங்க. அதாவது என்கிட்ட கேட்டாங்க ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களா இல்லைனா நான் செக்இன் பேக்கேஜோடு அனுப்பிடுவான்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்படியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்கேஸ் உள்ளே எதுனா நீங்கள் ஃபோனோ சார்ஜரோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைட் பேக்கில் அதை எடுத்துகிட்டு அந்த பேக்கையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். நான் அப்படி அனுப்புறதுனால எனக்கு எந்த பேக்கும் தூக்க வேண்டிய இது வரல. நான் ஜஸ்ட் சைட் பேக்கோட கன்வீனியண்ட்டாக ட்ராவல் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் இப்போ 7 kg அந்த ஹேண்ட் லக்கேஜ் 12 வரைக்குமே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. 12 அண்ட் அதிகமாக போச்சுன்னா தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால எத்திஹாத் ஃப்ளைட் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ளைட்டாக தோணுச்சு. அவங்களோட ப்ரொவைட் பண்ண ஃபுட்டும் சரி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு 1 hour கிடைச்சதும் அவ்வளோ ஒரு
மோசமான டைமிங்காக இல்லை, கரெக்டாக போகணும், ஃப்ளைட்டை பார்த்தோம், எங்கன்னு கரெக்டாக நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதாவது டிரான்சிஷன் பண்ணணுமா, கனெக்ஷன் ஃப்ளைட்டாக இந்த சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நமக்கு ஒரு செக்கிங் இருக்கும். அந்த செக்கினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கு கீழே வந்து நம்ம ABCDEFG அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணி போட்டால் ஈஸியாக நம்ம ஃப்ளைட் எங்கே இருக்கோ அங்கே வந்து போய்க்கலாம். ப்ளஸ் மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ, அப்பா கடவுளே என்ன உங்கள் படைப்பு இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது வியூ. ஹாப்பினஸ் கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட, நம்ம கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக 4 இடத்த பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. இது வந்து செகண்ட் ஃப்ளைட் நான் ஏறிட்ட அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். எத்திஹாத் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து இது டிவி பார்க்குறதுக்கு, ஜஸ்ட்டு கேம்ஸ் விளையாடுற மாதிரி, நமக்கு என்ன ட்ராமா வேணும்னா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், கையில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து எனக்கு சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கடைசி சீட்டு தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. பக்கத்தில் யாரும் இல்லாதனால 2 சீட்டுமே வந்து எனக்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ் கிடச்சிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அப்படியே போச்சு. மேலே வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். தூங்கி கழிச்சிட்டு பார்க்கும்போது தான் அப்படியே மேகத்துக்கு நடுவில் ஃப்ளைட் போயிட்டுருக்கிறது தெரிஞ்சிச்சு. டே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த மேகம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிட்டே இருந்து வந்து பார்க்கவே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து லைஃப்பில் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் நிறைய பேர் வந்து ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்புறம் வீட்டுக்கு போகணும், வெக்கேஷன் போகணும்னு நினச்சிட்ருப்போம். ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த வெக்கேஷனுக்காக தான் நம்ம காத்துட்ருப்போம். அந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இருக்கிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் செக்இன் பேக்கேஜ் இருக்குது இல்லையா, அது 2யும் வந்து கிளிங் ராப் வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் நேமையும் அதில் எழுதிக்கோங்க. ஏன்னா லக்கேஜ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஏன்னா என் கூட வந்து ஒரு சிஸ்டருக்கு லக்கேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் கால் பண்ணி பேக்கின் செக் பண்ணுற இடத்துல சொல்லி அப்புறம் தான் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கிளிங் ராப் போட்டு அதில் உங்கள் நேமும் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து என்ன ஃபுட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக், சிக்கன் கிரேவி வித் ரைஸ் அண்ட் பீன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு கஸ்டர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கஸ்டர்டில் பார்த்தீங்கன்னா 2 குலாப் ஜாமுன் ப்ளஸ் வந்து பம்கின் சீட்ஸ்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் வந்து நம்ம மேங்கோ ஜூஸ் வந்து கேட்டிருந்தேன், அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு பன்னும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். காலையில் கிளம்பும்போது எப்படி இருந்த மூஞ்சி இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடுச்சுன்னா பாருங்கள். இப்போ வந்து நம்ம இறங்க போகிறோம். ஐயோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா அது சொல்ல வார்த்தையே இல்லை பார்த்துக்கோங்க. கீழே இறங்கும்போது டவரில் ரேஞ்சில் கிடச்சிச்சு. அப்போவே வந்து நான் கால் பண்ணிட்டேன், வீட்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ரீச் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், ஃபேமிலி அப்படியே மீட் பண்ணியாச்சு. அவங்க கூட அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வந்து அங்கே ஹோட்டலில் முடித்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லிங்க்லாஜ் போகிறோம். சின்ன தாத்தா வீட்டு பக்கம் ரோடு வந்து 800 கிராஸ் வந்து அங்கேருந்து வந்து லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.